துக்குவின் கதை நேரம். நிலா என்ற ஒரு சுட்டி பெண் இருந்தாள். அவளுக்கு வானத்தை பார்ப்பது என்றால் மிகவும் பிடிக்கும். இரவு நேரம் வந்ததும் நிலா சாப்பிட்டு முடித்துவிட்டு தனது வீட்டின் மேல் தளத்திற்கு செல்வாள். அங்கே குளிர்ந்த காற்று வீசும், நட்சத்திரங்கள் மின்னும். நிலா தனது பார்வையை வானத்தில் உள்ள நிலாவின் மீது பதிப்பாள். அது அவளுக்கு மிகவும் பிடித்த நண்பன். ஆனால் ஒரு விஷயம் அவளுக்கு புரியவே இல்லை. நிலா என்ற அந்த பெண்ணின் பெயர் போலவே நிலா தினமும் தனது உருவத்தை மாற்றிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் அது மெல்லிய வளைந்த கோடு போல, அதாவது ஒரு பிறை போல இருக்கும். அடுத்த சில நாட்களில் அது வளர்ந்து ஒரு பெரிய தட்டு போல, அதாவது முழு வட்டமாக இருக்கும். சில நாட்கள் கழித்து நிலாவே இல்லாமல் இருள் சூழ்ந்திருக்கும். நிலா எங்கே போய்விட்டது? ஏன் இப்படி தினமும் அதன் உருவம் மாறுகிறது என்று நிலாவுக்கு குழப்பமாக இருந்தது. ஒரு நாள் நிலாவுக்கு தூக்கமே வரவில்லை. இந்த குழப்பம் அவளது மனதில் பெரிதாக வளர்ந்திருந்தது. அவள் தனது தாத்தாவிடம் சென்றாள். அவளுடைய தாத்தா எல்லாவற்றிற்கும் ஒரு அழகான விளக்கத்தை வைத்திருப்பார். தாத்தா, என் நிலாவிற்கு என்ன ஆச்சு? ஒரு நாள் பெரிதாக இருக்கிறது, ஒரு நாள் சின்னதாக இருக்கிறது, ஒரு நாள் சுத்தமாக தெரியவே இல்லை. நிலாவை யாராவது ஒளித்து வைத்தார்களா என்று ஏக்கத்துடன் கேட்டாள். தாத்தா அவளை அன்போடு அணைத்துக் கொண்டார். ஆமாம், என் நிலா ஒரு பெரிய ஒளிந்து விளையாடும் விளையாட்டு விளையாடுகிறது. வா, நானும் உனக்கு அதை விளக்கி காட்டுகிறேன் என்றார். தாத்தா நிலாவை ஒரு பெரிய இருட்டறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு பெரிய விளக்கை எடுத்து வைத்திருந்தார்கள். இந்த விளக்கை பார், இதுதான் சூரியன் என்றார். பிறகு ஒரு பெரிய வெள்ளைப் பந்தை எடுத்துக்கொண்டார். இந்த பந்துதான் நிலா என்றார். நீ இங்கேயே நிறுகொள், நீதான் பூமி என்றார். தாத்தா விளக்கை பற்ற வைத்து நிலாவை சுற்றிலும் பந்தை மெதுவாக நகர்த்தினார். நிலாவுக்கு சொந்தமாக ஒளி கிடையாது. அது சூரியனின் ஒளியைத்தான் வாங்கி பூமிக்கு அனுப்புகிறது. நிலா எப்படி உன்னை சுற்றி வரும்போது நிலாவின் மீது படும் ஒளியை நீ முழுவதுமாக பார்ப்பதில்லை. பந்து மெதுவாக நிலாவை சுற்றி வரும்போது தாத்தா ஒவ்வொரு வடிவத்தையும் காட்டினார். முதலில் பந்து நிலாவுக்கும் விளக்குக்கும் நடுவில் இருந்தபோது நிலாவுக்கு பந்து தெரியவே இல்லை. நிலா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வரும்போது இப்படித்தான் இருக்கும். அப்போது அதன் மீது படும் ஒளியை நீ பார்க்க முடியாது. இதைத்தான் நாம் அமாவாசை என்று சொல்கிறோம். நிலா, இதுதான் பிறை நிலா. நீ நிலாவின் ஒரு சின்ன பகுதியை மட்டும் பார்க்கிறாய். இதுதான் அரைநிலா. இறுதியாக பந்து நிலாவிலிருந்து வெகு தொலைவில் வந்தபோது அது முழுவதுமாக விளக்கின் ஒளியை பெற்றது. இப்போது பார், இதுதான் முழு நிலா ஃபுல்முன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நாம் பௌர்ணமி என்று சொல்கிறோம். நிலா ஆச்சரியத்தில் வாயடைத்து போனாள். அப்படியானால் நிலா அதன் வடிவத்தை மாற்றிக்கொள்வதில்லை தாத்தா. அது சூரியனோடு ஒரு ஒளிந்து விளையாடும் விளையாட்டு விளையாடுகிறது, அப்படித்தானே என்று கேட்டாள். தாத்தா அவளது கன்னத்தில் செல்லமாக கிள்ளிவிட்டு, ஆமாம் என் செல்லப்பெண்ணே, நீ இப்போது நிலாவின் ரகசியத்தை தெரிந்து கொண்டாய். நாம் எப்போதும் ஒரே நிலாவை பார்க்கிறோம், ஆனால் அதன் வெவ்வேறு பகுதிகளை பார்க்கிறோம், அவ்வளவுதான் என்றார். நிலா தன் அறைக்கு திரும்பினாள். அன்று இரவு அவள் நிலாவை பார்க்கும்போது முன்பு இருந்த குழப்பம் அவளுக்கு இல்லை. மாறாக நிலா ஒரு பெரிய பயணத்தை மேற்கொள்கிறது. அதன் வெவ்வேறு பகுதிகளை பார்க்கும்போதுதான் அதன் பயணம் முழுமையடைகிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். நிலாவின் பயணம் என்பது அதன் மீது படிந்த ஒளியின் பயணம் என்றும் புரிந்து கொண்டாள். நீதி என்பது மிகவும் சுவாரஸ்யமானது. இயற்கையின் ரகசியங்களை கதைகள் வழியாக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். நம்மை சுற்றியுள்ள உலகம் அதிசயங்களால் நிறைந்தது. நான் தான் துக்கு. இந்த மாதிரி கதைய பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.